10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about natural selection. Already we studied Darwinism. The origin of species by means of natural selection அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா நேச்சுரல் செலெக்ஷனில் என்னென்ன செலெக்ஷன் இதில் there are 3 type of selection இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன், டைரக்ஷனல் செலெக்ஷன், டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன் அப்படின்ட்டு there are 3 செலெக்ஷன் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற உயிரிகளை எல்லாமே எது செலக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எவல்யூஷனில் அடுத்த லெவலுக்கு அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு டார்வினிசம் சொல்லியிருக்காரு. ஸோ டார்வின் சொல்லியிருக்காரு, அந்த கோட்பாடு தான் டார்வினிசம் அப்படின்னு பார்க்குறோம். த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் இட் அக்கர் when one allele make an organism more or less fit to survive and reproduce in a given environment. If an allele reproduce fitness, its frequencies tend to drop from one generation to the next generation. So இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அல்லீல் ஒரு ஆர்கானிசத்தில் ஒரு அல்லீல் அப்படின்ட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த அல்லீல் அந்த குறிப்பிட்ட ஆர்கானிசத்தில் நல்லா டெவலப் ஆகி அது வாழ்கிறதுக்கும் அந்த அனிமல்ஸ் அந்த சூழ்நிலையில் வாழ்கிறதுக்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் தயாராகும் பொழுது, சரிங்களா, ஆர்கானிசம் மோர் ஆர் லெஸ் ஃபிட் டு சர்வைவ் அண்டு ரீப்ரொடியூஸ் இன் எ கிவன் என்விரான்மெண்ட். அந்த இருக்கிற என்விரான்மெண்ட்டில் அந்த அனிமல்ஸ் வாழ்கிறதுக்கும் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும்போது, if an allele reproduce fitness, the frequencies tend to drop from one generation to next generation. அந்த அல்லீல் ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னு வச்சுங்க, அது ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அது போகாது. ஓகேங்களா? if an allele reproduce fitness, its frequencies tend to drop ஆகிரும் அந்த இடத்துலயே from one generation to next generation. ஸோ இதில் இந்த பேராகிராஃபில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்லீல் அப்படிங்கிறது a group of ஜீனை நம்ம பேர் ஆஃப் ஜீன் வி கால்ட் அஸ் ஏ அல்லீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்லீல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுறது. அந்த அல்லீல் இப்போ ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு ஐலாண்டில் ஒரு கூட்டம் இருக்குது, அதில் இருக்கிற ஒரு அனிமல்ஸில் ஒரு அல்லீல் நல்லா டெவலப் ஆகிருச்சு அப்படின்னா அந்த அனிமல்ஸ் வாழ்கிறதுக்கும் ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போதும் அந்த அல்லீல் சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கும். இன்கேஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலை அப்படின்னா அது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாது அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? So next one பாருங்க, the environment path of a given gene, how its allele change in frequency in the population across generation may result from several evolutionary mechanism. So இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the environment path of a given gene, ஒரு என்விரான்மெண்ட் ஒரு கிவன் ஜீனுக்கு ஒரு அதோட பாடியில் இருக்கிற ஒரு ஜீனில் how its allele change, ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இப்போ ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே ஒரு 100 டீர் இருக்குது அப்படின்னா அந்த 100 டீரில் எந்த அனிமல்ஸில் அதோட சேஞ்சஸ், அதை தான் நம்ம அல்லீலில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா அந்த ஆர்கானிசம் என்ன ஆகும், அந்த குரூப்பில் இருந்து தனியாக செப்பரேட் ஆகி தனியாக போய் அதுக்குள்ளே ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு மார்ஃபலாஜிக்கல் சேஞ்சஸ் அல்லீலில் சேஞ்சஸ் நடக்குது, அதோட பாடியில் மார்ஃபலாஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது அது இம்மீடியட்டாக அந்த குரூப்பில் இருந்து தனியாக பிரிஞ்சு
போய் அது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். அந்த குரூப்புக்குள்ள மட்டும்தான் அது ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்டில் நடக்குது. ஏன்னா அங்கே குறிப்பாக அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள அனிமல்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். அதுக்குள்ளேயே ரீப்ரொடக்ஷன் திரும்ப திரும்ப வச்சுக்கும். ஸோ வச்சுக்கும் போது அதில் வந்து சீக்கிரமாக எவல்யூஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ when the environment path of a given gene, how it's allow change in frequency in a population across generation may result from several evolutionary mechanism acting at once. For example, one gene allele frequencies might be modified by both gene flow and genetic drift. சீவல் ரைட் எஃபெக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சீவல் ரைட் எஃபெக்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தில் சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா அது அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த எவல்யூஷனரி சேஞ்சஸ் நடக்கும். ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸில் ஒரே ஒரு அனிமல்ஸில் திடீர்னு அல்லீலில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா அந்த அல்லீலில் சேஞ்சஸ் நடந்ததுனால அதோட பாடியில் அதோட எங்கொன் அடுத்தது உருவாக்குற தலைமுறையில் வந்து மார்ஃபலாஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். அது உடனே நெக்ஸ்ட் குரூப்பை ஃபார்ம் பண்ணும். இதுதான் பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபவுண்டர் பிரின்சிபல் பாட்டில் நெக் எஃபெக்ட்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஆஃப் பை போத் ஜீன் ஃப்ளோ அண்ட் ஜெனட்டிக் ட்ரிப்ட் ஃபார் அனதர் ஜீன் மியூட்டேஷன் மே ப்ரொடியூஸ் ஏ நியூ அல்லீல். ஸோ மியூட்டேஷன் நடக்கிறது தான் இது காரணம். எப்படி இந்த அல்லீலில் திடீர்னு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா திடீர்னு மியூட்டேஷன் நடக்குது. ஓகேங்களா? அனதர் ஜீன் மியூட்டேஷன் மே ப்ரொடியூஸ் ஏ நியூ அல்லீல் தட் இஸ் ஃபேவரைட் பை நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இது ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும் அப்படின்னா அதில் வந்து மியூட்டேஷன் நடக்கணும். இப்போ ஒரு ஜீனில் ஃப்ரீக்வன்சியில் சேஞ்சஸ் நடந்ததுனாவே அதில் ஏதோ மியூட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த மியூட்டேஷனை கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அனிமல்ஸோட பாடியில் குரோமோசோமில் அதுதான் வந்து குரோமோசோமில் டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஜீன் இருக்கும். அதுதான் இவங்க வந்து ஃப்ரீக்வன்சி, அதாவது அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லீல் அப்படின்னா பேர் ஆஃப் ஜீனை வந்து நம்ம அல்லீல் அப்படின்னு சொல்லலாம். இந்த அல்லீல்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் அனிமல்ஸ் அந்த குரூப்பில் இருந்து பிரிஞ்சு தனியாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த அல்லீலில் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மியூட்டேஷன் தான் காரணம். மியூட்டேஷன் ஏன் அதில் மட்டும் நடக்குது அப்படின்னா என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? என்விரான்மெண்ட்டு ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணும்போது அதில் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அது அந்த குரூப்பில் இருந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டு அது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிடும். அந்த குரூப்புக்குள்ளேயே அது ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கும். ஸோ அது ஒரு சப்ஸ்பீசிஸாக போயிடும். இந்த மாதிரி தான் உலகத்தில் ஒவ்வொரு ஸ்பீசிஸும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்து இப்போ நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த செலெக்ஷன் அப்படிங்கிறத இப்போ நம்ம இங்கே பார்த்தோம். அல்லீலிக்கில் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ அந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது 3 டைப்பில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன், ஒன்று வந்து டைரக்ஷனல் செலெக்ஷன், நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன் அப்படின்னு there are 3 டைப் ஆஃப் செலெக்ஷன் இருக்குது. இது 3 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் த 3 டைப் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னா ஒன்று வந்து ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன், டைரக்ஷனல் செலெக்ஷன், டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன். ஓகேங்களா? இது ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் அப்படின்னா அதில் வந்து திடீர்னு எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஸ்டெபிலைசிங் அது கரெக்டான ஒரு வேல போய்கிட்டே இருக்கும். டைரக்ஷனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் ஒரு 1000 வருஷம் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போவோம் 1000 வருஷம் 2000 வருஷம் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் எவல்யூஷன் வந்து இப்போ ஹியூமன் பீயிங்லாம் எவல்யூஷன் வந்து உடனேலாம் நடக்காது. ஓகேங்களா? நம்ம ஒரு 1000-2000 வருஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சேஞ்சஸ் நடக்கும். இந்த மாதிரி இது டைரக்ஷனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன் அப்படின்னா ஒரு குரூப்பை 2ஆக உடைச்சி இன்னொரு ஸ்பீசிஸ் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா அது டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தீஸ் டைப் ஆஃப் செலெக்ஷன் ஆப்ரேட் இன் ஏ ஸ்டேபிள் என்விரான்மெண்ட். ஒரு ஸ்டேபிளான என்விரான்மெண்ட்டில் தான் இந்த செலெக்ஷன் நடக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம். என்விரான்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, கரெக்டான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, அதில் நிறைய அனிமல்ஸ் இருக்கும்போது இந்த ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் நடக்குது. த ஆர்கானிசம் வித் ஆவரேஜ் பீனோடைப் சர்வைவ் whereas the extreme individual from both the end are eliminated.
ஸோ பீனோடைப், இப்போ ஒரு ஆர்கானிசத்தோட பீனோடைப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே சர்வைவல் வேர் த எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவல், ஏதாவது திடீர்னு சேஞ்சஸ் நடந்ததுன்னா அது அதிலிருந்து எலிமினேட் ஆகிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃப்ரம் போத் த எண்ட் ஆர் எலிமினேட்டட். தெர் இஸ் நோ ஸ்பீசியேஷன் பட் த பீனோடைபிக் ஸ்டெபிலிட்டி இஸ் மெயின்டைன். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஸ்பீசியேஷன், புதுசாக ஒரு ஸ்பீசிஸ் வராது. ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனில் வந்து there is no speciation but the phenotypic stability is maintained. அதில் இருக்கிற phenotypic வந்து அப்படியே அந்த ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் within the population over generation. ஒரு ஜெனரேஷன் இல்லை அடுத்த ஜெனரேஷனுக்கும் வந்து அதில் என்ன பீனோடைப் இருந்ததோ அதே பீனோடைப் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது, எந்த சேஞ்சஸுமே நடக்கல அப்படின்னா இதை ஸ்டெபிலைஸ்டு செலெக்ஷன். ஸ்டெபிலைசிங், நம்ம ஸ்டேபிளாக நிற்கிறத வந்து ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எந்த ஸ்பீசிஸும் புதுசாக ஃபார்ம் ஆகாது. தெர் இஸ் நோ ஸ்பீசியேஷன் பட் த phenotypic stability is maintained within the population. அந்த பாப்புலேஷனில் வந்து phenotypic ஒரே மாதிரி இருக்கும், எந்த நியூ ஸ்பீசிஸும் அதிலிருந்து டெவலப் ஆகாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து ஒரு அல்லீலில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா அதோட பீனோடைப்பிக்கில் சேஞ்சஸ் நடந்துடும், அடுத்து ஜீனோடைப்பிக்கில் சேஞ்சஸ் நடந்துடும். அந்த அனிமல் பர்டிகுலர் அனிமல்ஸ் மாதிரி அந்த குரூப்பில் இருக்கிற அனிமல்ஸ் மாதிரி இருக்காது, பாடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாவே அனிமல்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் வச்சுக்காது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ப்ரீ மேட்டிங், போஸ்ட் மேட்டிங், ஐசோலேஷன் அப்படின்னு பார்த்துருக்குறோம். இனப்பெருக்கத்துக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிவென்ஷன் இருக்குது, அதே மாதிரி இன்கேஸ் ரெண்டு ஸ்பீசிஸ் ஒன்றா ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிச்சுன்னா என்ன நடக்கும், ஒரு டாகும் ஒரு பாக்ஸும் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா யங் ஒன்ஸும் வராது, யங் ஒன்ஸும் டெவலப் ஆகாது. இன்கேஸ் யங் ஒன்ஸும் டெவலப் ஆகிருச்சு அப்படின்னா அது பிறந்தவனை இறந்துடும். இன்கேஸ் அது பிறந்தவனே இருக்குது அப்படின்னா அந்த யங் ஒன்ஸ்னால மறுபடியும் ஒரு யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து எவல்யூஷனில் இருக்குது. அதனால அதோட ஸ்பீசிஸ்க்குள்ளே மட்டும்தான் அது ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கும். ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிட்டு அது அந்த மாதிரி இதை தான் நம்ம பாப்புலேஷன் அப்படின்னா செக்ஸுவலி இன்டர்பிரீடிங் ஆர்கானிசம். ஒரு பாப்புலேஷன் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கணும், அது அதோட இனத்துக்குள்ளே மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிறது தான் நம்ம சேம் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனில் என்ன நடக்காது, ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனில் நோ ஸ்பீசியேஷன் பட் த பீனோடைபிக் ஸ்டெபிலிட்டி இஸ் மெயின்டைன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்பாரோ தட் சர்வைவ் த ஸ்ட்ரோம் கிளஸ்டர்ட் அரவுண்ட் த மீன் அண்ட் த ஸ்பாரோ தட் ஃபெயில் டு சர்வைவ் த ஸ்ட்ரோம் அரவுண்ட் த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த வேரியேஷன் ஷோவிங் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன். ஸோ இப்போ ஒரு ஸ்பேரோ அப்படிங்கிறது ஒரு சிட்டுக்குருவி இருக்குது. அந்த சிட்டுக்குருவி வாழ்கிற இடத்துல வந்து நிறைய ஸ்ட்ரோம் புயல் பயங்கரமாக அடிக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி அடிக்கும்போது அதனால் வாழ முடியாத ஒரு கண்டிஷன் வரப்போகுது. அது என்ன ஆகும்னா அது வந்து அடுத்த லெவலுக்கு போகாமல் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர்மெண்ட் ஆஃப் த ஸ்பேரோ தட் சர்வைவ் த ஸ்ட்ரோம் clustered around the mean and the sparrow that failed to survive the storm around the extreme of the variation showing stabilizing selection. So அந்த storm இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் ஸ்பேரோ வந்து எலிமினேட் ஆகிறது. இருந்தாலும் அந்த ஆர்கானிசம் வந்து ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனை மெயின்டெனன் பண்ணுது. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் அந்த ஆர்கானிசம் மெயின்டெனன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனில் அந்த அனிமல்ஸில் பீனோடைபிக்கில் சேஞ்சஸ் நடந்தாலும் ஓகேங்களா, ஸோ அது வந்து no speciation but the phenotypic stability is maintained. phenotypicல சேஞ்சஸ் நடந்துருச்சு அப்படின்னா ஸோ அடுத்த லெவலுக்கு அது சேஞ்சஸ் ஆகி வேற குரூப்பாக போகாமல் ஸ்பீசியேஷனையே உருவாக்காது. ஓகேங்களா? அது அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. சிட்டுக்குருவி நிறைய இருக்குது, அங்கே வந்து ஸ்ட்ரோம் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அதில் வந்து நிறைய எந்தெந்த சிட்டுக்குருவிலாம் அந்த ஏரியாவில் இருக்கோ அதெல்லாம் அழிஞ்சிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரி நடந்தால் இது ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எந்த சேஞ்சஸும் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டைரக்ஷனல் செலெக்ஷன். ஸோ டைரக்ஷனல் செலெக்ஷனில்
டைரக்ஷனல் செலெக்ஷனில் இதில் பார்த்தீங்கன்னா the environment which undergoes gradual change in subjected to directional selection. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் செலெக்ஷனில் என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவல் சேஞ்சஸ் இன் சப்ஜெக்டட் டு டைரக்ஷனல் செலெக்ஷன். இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும், ஒரே டைரக்ஷனில் இந்த சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? திஸ் டைப் ஆஃப் செலெக்ஷன் ரிமூவ் த individual from one end towards the other end of the phenotypic distribution. ஸோ இதில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ ஒரு அனிமல்ஸ் இருக்குது, அந்த அனிமல்ஸில் phenotypicல சேஞ்சஸ் நடந்ததுன்னா அதை வந்து this type of selection remove the individual from one end towards the other end of the phenotypic distribution. இப்போ ஒரு அனிமல்ஸில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா அது அதிலிருந்து அடுத்த எண்டுக்கு அதை நகர்த்தும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் அது போகிறத வந்து டைரக்ஷனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த சைஸ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மேல் அண்டு ஃபீமேல் ஸ்பேரோ, போத் மேல் அண்டு ஃபீமேல் லுக் லைக் எக்ஸ்ட்ரீம்லி பட் டிஃப்ரெண்ட் இன் பாடி வெயிட். ஃபீமேல் ஷோ டைரக்ஷனல் செலெக்ஷன் இன் ரிலேஷன் டு பாடி வெயிட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் அண்டு ஃபீமேல் அப்படிங்கிற ரெண்டு டைப் ஆஃப் சிட்டுக்குருவியை எடுத்துக்கிறாங்க. போத் மேல் அண்டு ஃபீமேல் லுக் லைக் எக்ஸ்ட்ரீம்லி, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பாடி வெயிட், பாடி வெயிட்டில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் ஸோ டைரக்ஷனல் செலெக்ஷன் இன் ரிலேஷன் டு பாடி வெயிட். ஆனால் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் செலெக்ஷனில் இருக்குது, பாடி வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பாடி வெயிட் ஆகிக்கிட்டே இருக்குது. ரெண்டு ஸ்பேரோ, ஒன்று வந்து மேல் அண்டு ஃபீமேல் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரி எடுத்துக்கிறாங்க. மேல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த சேஞ்சஸும் நடக்கல. ஆனால் ஃபீமேல் கேட்டகரி அப்படின்னா பாடி வெயிட் அதிகமாக இருக்குது, ஆனால் அது ஒரே மாதிரி தான் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று மட்டும் டைரக்ஷனல் செலெக்ஷன், இன்னொன்று வந்து அப்படியே ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ஷனல் செலெக்ஷன் த என்விரான்மெண்ட் விச் அண்டர்கோஸ் கிராஜுவல் சேஞ்சஸ். வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அப்படியே சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நடந்துக்கிட்டு இருந்து அந்த சேஞ்சஸ் வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சப்ஜெக்டட் டு டைரக்ஷனல் செலெக்ஷன், this type of selection remove the individual from one end towards the other end of the phenotypic distribution. ஸோ இப்போ ஒரு அனிமல்ஸில் வந்து சேஞ்சஸ் நடந்தாலும் அதை ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு அது போக வைக்கும். ஆனால் இப்போ நம்ம ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை வந்து டைரக்ஷனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன். இந்த டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு குரூப்பை ரெண்டாக உடைச்சிரும். இப்போ ஒரு 10 கவு வந்து ஒரு ஐலாண்டில் இருக்குது அப்படின்னா அந்த கவுவில் வந்து திடீர்னு சேஞ்சஸ் நடந்ததுன்னா, அப்படியே ஒரு 2-3 கவுவில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா அது அந்த 10லேருந்து தனியாக பிரிஞ்சு அது ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிரும். இதை டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன், அந்த குரூப்பை உடைச்சிரும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். வென் ஹோமோஜீனஸ் என்விரான்மெண்ட் சேஞ்ச் இன்டு ஹெட்ரோஜீனஸ் என்விரான்மெண்ட். ஹோமோஜீனஸ்னா ஒரே மாதிரி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் திடீர்னு சேஞ்சஸ் நடந்து ஹெட்ரோஜீனஸ் என்விரான்மெண்ட்டாக வந்தது அப்படின்னா this type of selection it's operational the organism of both the extreme phenotype are selected whereas individual with the average phenotype are eliminated. ஸோ இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ அது ஆவரேஜாக அதில் இருக்கிற phenotype வந்து எலிமினேட் ஆகிரும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்கும்போது அதில் phenotypicல சேஞ்சஸ் நடக்குது, ஜீனோடைபிக் எல்லாமே சேஞ்சஸ் நடக்குது. அப்படிங்கும்போது அந்த குரூப்பு தனியாக பிரிஞ்சு அதிலிருந்து இன்னொரு குரூப்பாக வந்துடும். அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன். ஆர் செலக்டட் வேரஸ் இண்டிவிஜுவல் வித் ஆவரேஜ் phenotype ஆர் எலிமினேட்டட். திஸ் ரிசல்ட் இஸ் ஸ்பில்டிங் ஆஃப் த population into subpopulation or species. ஸோ
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பு ரெண்டாக உடையும், ஸ்பில்ட் ஆகி இன்னொரு ஸ்பீசிஸாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எவல்யூஷன் செலெக்ஷன் அப்படிங்கிறது எல்லா அனிமல்ஸ்லையும் இல்லை. ஒரு சில அனிமல்ஸில் வந்து எவல்யூஷன் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஆனால் ஒரு சில அனிமல்ஸில் வந்து எவல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குற மாதிரி ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் தான். இப்போ ஹியூமன் பீயிங்லலாம் ரொம்ப வருஷம் இப்படியே தான் இருக்கிறோம். 1000, 2000, 3000 வருஷம் இப்படியே தான் இதே ஷேப்பில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு சில அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா ஐலாண்டில் வாழ்கிற அனிமல்ஸ்லாம் எவல்யூஷன் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்பில்ட்டிங் ஆஃப் த பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷன் வந்து ஸ்பில்ட் ஆகி அது ஒரு சப்ஸ் பாப்புலேஷனாக வந்துடும், இல்லைன்னா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? திஸ் இஸ் a rare form of selection. இது வந்து ஒரு ரேர் தான். எப்பயும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு டைப்பு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்டெபிலைசிங் பார்க்குறோம், டைரக்ஷனல் செலெக்ஷனை பார்க்குறோம். இந்த குரூப்பு உடஞ்சி இன்னொரு ஸ்பீசிஸ் வர்றது வந்து ரேர் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கூட கேட்கலாம், which one of the selection is a rare selection அப்படின்னு பார்த்தீங்கன்னா disruptive selection. இது ரேர் அப்படின்னு சொல்கிறோம். பட் it leads to formation of 2 or more டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து என்ன ஆகலாம், 2 இல்லாட்டி 3 ஸ்பீசிஸ் கூட ஃபார்ம் ஆகிடலாம். இட் இஸ் ஆல்சோ கால்டு அடாப்டிவ் ரேடியேஷன். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரேடியேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அடாப்டிவ் ரேடியேஷன்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 3 டைப் ஆஃப் செலெக்ஷன். ஒன்று வந்து ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன், டைரக்ஷனல் செலெக்ஷன், டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன் அப்படின்னு 3 டைப் பார்த்துருக்குறோம். இதில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் எதுவுமே சேஞ்சஸ் நடக்காது, அடுத்த ஜெனரேஷனுக்கு அது எதையுமே கடத்தாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஸ்டெபிலைசிங், அது அப்படியே அந்த அனிமல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா அந்த பர்டிகுலர் அனிமல்ஸ் வந்து இறந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஸ்டெபிலைசிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை டைரக்ஷனல் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேஞ்சஸ் ஆகி அடுத்த லெவலுக்கு அதை போகிறத டைரக்ஷனல்னு சொல்கிறோம். இந்த டிஸ்ட்ரப்டிவ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குரூப்பு ரெண்டாக ஸ்பில்ட் ஆகி இன்னொரு குரூப்பாக ஃபார்ம் ஆகும். 2 இல்லை 3 கூட மோர் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸாக கூட அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதை டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு அடாப்டிவ் ரேடியேஷன். இதுக்கு இன்னொரு பேர் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடாப்டிவ் ரேடியேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டார்வின் பிஞ்சஸ் bent size in relation to seed size inhabiting. ஸோ டார்வின் பிஞ்சஸ் பார்த்தோம். காலாபேகஸ் ஐலாண்டில் வந்து டார்வின் பிஞ்சஸ் அங்கே இருக்கிற ஒரே ஒரு ஸ்பேரோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பிஞ்சஸ் வந்து சீக்கிரம் டெவலப் ஆகிருச்சு. 14 டைப் ஆஃப் ஸ்பேரோ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் சைஸ், அதோட பீக் வந்து டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்குது, அதோட ஹெட்டு டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் எதை டிபெண்ட் பண்ணி சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கிற சீட் சைஸ். சீடு வந்து பெரிய சீடாக இருக்குது இல்லாட்டி சின்னதாக இருக்குன்னா அதை சாப்பிட்ற மாதிரி அதோட பீக் வந்து டெவலப் ஆகிருச்சு அப்படிங்கிறது தான் அங்கே வந்து சீக்கிரம் எவல்யூஷன் நடந்தது அப்படின்னு டார்வின் சொல்கிறாரு. காலாபேகஸ் ஐலாண்டில் வந்து அவரோட ரிசர்ச் ஒர்க்கில் அவர் சொல்லும்போது வந்து இங்கே சீக்கிரம் எவல்யூஷன் நடந்தது. ஸோ கேலாபேகஸ் ஐலாண்ட் அதில் அவர் வந்து இன்ஹாபிட்டிங் கேலாபேகஸ் ஐலாண்டில் வந்து நிறைய சீக்கிரமாக வந்து எவல்யூஷன் நடந்தது அப்படிங்கிறத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் செலெக்ஷன் அண்ட் செக்ஸுவல் செலெக்ஷன் ஆர் அதர் டைப் ஆஃப் செலெக்ஷன். அதே மாதிரி குரூப் செலெக்ஷனும் செக்ஸுவல் செலெக்ஷனும் அதர் டைப் ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே மெயினாக 3 டைப் தான், ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன், டைரக்ஷனல் செலெக்ஷன், டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன் அப்படின்னு 3 டைப்பு தான் நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்களாம் சொல்கிறாங்கன்னா குரூப் செலெக்ஷன் ஒன்று இருக்குது, செக்ஸுவல் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. த 2 மேஜர் குரூப் செலெக்ஷன் ஆர் ஆல்ட்ரேஷன் அண்டு கின் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே வந்து கின் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் there are 3 கான்செப்ட் வேர்ல்டு வைட் அக்செப்டட் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒன்று வந்து டார்வின் செலெக்ஷன் டார்வின் அப்படிங்கிறது அவரோட கான்செப்ட் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது வேர்ல்டு வைட் அக்செப்டட். அதே மாதிரி நியூட்டன் லா கிராவிடேஷன் அதை பற்றி சொல்லியிருக்காரு, இதுவும் வேர்ல்டு வைட் அக்செப்டட். அதே மாதிரி ஐன்ஸ்டீன் தியரி ரிலேட்டிவிட்டி அதுவும் வந்து வேர்ல்டு வைட் அக்செப்டட். இது 3மே வேர்ல்டு வைட் அக்செப்டட் தியரி. அதில் வெரி இம்பார்ட்டன்ட் தியரி நம்மளோட பயாலஜியில் என்ன இருக்குன்னா டார்வினோட செலெக்ஷன். ஓகேங்களா? டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம்.
அந்த செலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா 3 விதத்தில் நடக்குது. ஒன்று வந்து ஸ்டெபிலைசிங்காக நடக்குது, இன்னொன்று வந்து டைரக்ஷனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன் அப்படின்னு 3 டைப்பில் நடக்குது.